வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் ஸோ சிஎஸ்கே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின் கேம். ஸோ அந்த மேட்ச்சில் தோக்கிற டீம் இதுக்கப்புறம் வரப்போ ரிமைனிங் எல்லா மேட்சஸையுமே வின் பண்ணால் தான் டாப் 4 கண்டென்ஷனுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச சிஎஸ்கே இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஃபார்மர் பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணி இப்போது வந்து ஒரு பெரிய பிளானை போட்டிருக்கிறாங்க சிஎஸ்கே. யார் அந்த பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிவல் பிரீவிஸ். ஸோ டிவல் பிரீவிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்துட்டு விளையாண்ட ஒரு பிளேயர். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரோட இடத்துல சிஎஸ்கே டிவல் பிரீவிஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாத் வந்து ரூல் அவுட் ஆகும்போது அந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயர் யாரையாவது வந்துட்டு சைன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி சைன் பண்ணல. ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளேயரை தான் சைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி வந்துட்டு குர்ஜன்பீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு பிளேயர் இருந்தார். ஸோ அவர் வந்து ரூல் அவுட் ஆகிட்டதுனால ஸோ அவரோட இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டிவல் பிரீவிஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டிவல் பிரீவிஸ் உள்ள பிளேயிங் லெவனில் ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஆட முடியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்ஜி கூட விளையாடும் போது ஸோ சிஎஸ்கே வந்துட்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் ரச்சின் ரவீந்திரா, ஜெமி ஓவர்டன், நூர் அகமத், மதீஷா பதிரனா இவங்கள தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க 4 பிளேயர்ஸ். இதில் ஜெமி ஓவர்டனை இந்த சீசன் ஃபுல்லாகவே டோட்டலி அவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி கூட வந்து மோதும்போது ஜெமி ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனால் வந்துட்டு அவர் பெரிய லெவலில் வந்து ஒரு எஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ப்ளஸ் வந்துட்டு அவருக்கு 2 ஓவர் தான் வந்து பவுலிங்கும் கொடுத்துருந்தாங்க. அதே நேரம் பேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு பெரிய லெவலில் அவரை ட்ரஸ்ட் பண்ணி முன்னாடியோ பின்னாடியோ அந்த இடத்துலலாம் இறக்கல. கடைசி வரைக்கும் வந்து அவங்க இறங்காமல் தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஜெமி ஓவர்டனோட இடத்துல வந்துட்டு ரொம்ப நீட்டாக ஈஸியாக வந்துட்டு டிவல் பிரீவிஸால் அடாப்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேலே டாப் ஆஃப் த ஆர்டர் ஒரு பெரிய லெவலில் எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்குது. அந்த மேலே டாப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக தான் இந்த ஒரு மூவியே அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதே நேரம் மும்பை இந்தியன்ஸ் இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸாலையும் இதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஃபார்மர் பிளேயர் அப்படின்னா நம்ம சைடில் மும்பையோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவை டேக்கிள் பண்ணுறதுக்கு சாண்ட்னர், கரண் சர்மா, தீபக் சகர்னு 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் மேட்ச் நடக்க போகிறதும் வந்துட்டு எம்ஐயோட ஹோம் கிரவுண்டான வான்கடையில் தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல இருக்குது. அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உண்மையாகவே வான்கடையில் டிவல் பிரீவியஸ்க்கு நல்ல ரெக்கார்டு இருந்தாலும் ஸோ அதை எப்படி வந்துட்டு எடுத்த உடனேவே வந்து அவங்க சரியாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல நாம் நீட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக போட போகிற திட்டம் என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி கரண் சர்மாவுக்கு வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சு கரண் சர்மாவை நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜுரிலாம் க்யூர் ஆயிடுச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக அவர் இறக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. தீபக் சகர், சாண்ட்னர் இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக 11ல் ஆடிட்டு இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ நான் நினைக்கிறேன். பட் டிவல் பிரீவிஸ் இன் சிஎஸ்கே ஒரு நல்ல அடிஷன். பட் அதை வந்து மும்பை கேபிட்டலைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.